ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். ஓகேங்களா? தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்வீன் தெம். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஒரு 2 பர்சனுக்கு நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் 2 பேரும் தனித்தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஒரு பர்சன் பெட்லேயும் இன்னொரு பர்சன் ஒரு சோஃபா ஒரு கவுச் இருக்கும், அதுலேயும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பர்சன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்கிட்டு இருக்காங்களா, நம்ம போயிட்டு குக் பண்ணோம் சொல்லிட்டு இறங்கி கீழே வராங்க. வேகமாக வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இன்னொரு பர்சன் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சிட்டானா சொல்லிட்டு அவர் போய்ட்டு வேகமாக வந்துட்டு ரெடி ஆகிறாங்க. ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. இங்கே அந்த பர்சன் வந்துட்டு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜங்குக் சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எதுவுமே சரியில்ல, ஜஸ்ட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் டைம் எடுக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி எனக்குன்னு ஒன்று கிடச்சிருக்கு. இந்த லைஃப்பை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் டைம் எடுக்கும்ல, அவங்களுக்கும் அரேஞ்ச்டு மேரேஜ் தானே, அப்போ அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவங்கள பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு தோணுது. நானும் அவங்களுக்கு நிறைய லவ் கேர் கொடுக்கணும், அது போதும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இப்போ இந்த பர்சன் நினைக்கிறாங்க இவங்க யாருன்னா ஜிமின் தான். ஓகேங்களா? இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க ஹேங் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன் அப்படி சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு நேம் வந்துட்டு அவங்களோட நேம் வந்து ஜான் ஜங்குக் ஹேங் சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக்கா? ஆமாம், ஜான் ஜங்குக்கு. அவங்க வந்துட்டு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் என்னை பார்த்தாங்க. ஹேங் ஆண்டி வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ப்ளேஸில் நான் பார்ட் டைம் ஒர்க் போகிறேன் பாருங்க, அங்கே பார்த்தாங்க. என்னை பார்த்துட்டு என்னோடய ஆண்டி எங்கள்கிட்ட போய் பேசினாங்களா, அவங்க தான் சரி ஓகே மேரேஜ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி இப்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருடா. அங்கே தான் கஷ்டப்பட்டு இருந்தேன், என்னோடய ஆண்டி எங்களுக்கு கஷ்டப்பட்டு பணத்தை எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நிம்மதியான ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. நல்லா சாப்பிடு, டைமுக்கு எல்லாம் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜாப்பும் சொல்கிறாங்க. ஏங்க நான் போகணும், நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு ஜாப்புக்காக ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஒரு பர்சனுக்கு கால் கட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா டேமின். ஓகேங்களா? நம்ம டேமின் ஹேங்க தான். இப்போ நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்க்குறாங்க அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க, நம்ம அன்றைக்கி நைட்டு வரட்டும் அவங்ககிட்ட பேசிடலாம் சொல்லிட்டு அந்த வீட்டில் எல்லா ஒர்க்கும் அவங்களே பண்ணுறாங்க. மெயிலில் யாரும் இல்லை, இவங்க மட்டும்தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க. பெரிய வீடு, நல்லா ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு ஜங்கு தான் ரிட்டன் வராங்க. வந்ததுமே ஜங்கு கொஞ்சம் ஜிம்மில் வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, டின்னர்லாம். நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க கூட கொஞ்சம் பேசலாமா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து உட்கார்றாரு. என்ன பேசணும் என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக், எனக்கு ஒர்க் போகணும்னு ஆசையாக இருக்குது. வீட்டில் பகல் ஃபுல்லாக சும்மா இருக்க முடியாதுல்ல, நான் ஒர்க் போனால் சொல்கிறாங்க. ஒர்க் போதும் இஷ்டம் எனக்கு, என்கிட்ட இது கேட்குற சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லிடுறேன், இது வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஓகேவா? எனக்கு விருப்பம் இல்லை, என்னோடய அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உங்களுக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜா? ஆமாம், எனக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். எனக்கு பிடிக்கல, மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒர்க் மட்டும் தான் பாருட்டேன். என் அம்மா தான் சொன்னாங்க மேரேஜ் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லாமல் நானும் பண்ணிட்டேன். எனக்கு உன்னை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது, அதனால் என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. எதுவுமே சொல்லாமா நம்ம வந்து தனியாக தான் இருக்க போகிறோம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே ஜங்குக்கு, நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறது மற்ற ஒர்க்காக சொல்கிறாங்க. அது ஒன்று இஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜாபுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. போ அப்படி சொல்லிட்டு அவர் போட்டு விட்டுறாரு. ஏன்னா ஜிம்மினை பற்றி ஜங்குக்கு எதுவுமே தெரியாது. ஜிம்மின் நிறைய படிக்கக்கூட இல்லை, ஜஸ்ட்டு 12th தான் பாஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவர் படிக்கவே இல்லை. இப்போ என்ன சொல்லிட்டேன், ஜிம்மினுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது. சரி ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அங்கிள் ஆண்டி தான், அவங்க தான் வளர்த்து வந்துருப்பாங்க. அதுவுமே ஜிம்மின் வந்துட்டு 12th முடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்கூல் வந்துட்டு ஃப்ரீ ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாரு. அவங்க பெருசாக செலவுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜிம்மினுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எப்போ திட்டிகிட்டே இருப்பாங்க, ஜிம்மின் வந்து எதுக்கும் யூஸ் இல்லை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஜிம்மின் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு 2-3 இடத்துல வந்துட்டு எப்படின்னா பார்ட் டைம் ஒர்க் பார்த்துருப்பாங்க. அது ஒர்க் பண்ணி தான் அவங்களுக்கு செலவு அவங்க ஆண்டி எங்கெல்லாம் கொடுப்பாங்க பணத்தை. அவங்க அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. உன்னை வளர்த்ததுக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அப்படி ஒன் டைம் தான் நம்ம ஜங்கோட அம்மா நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப வந்து ஒரு பர்சன் ரொம்ப சத்தம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட சொல்லி ஒரு மாதிரி கத்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப பொலைட்டாக ஜிம்மின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஓகே மேம் சொல்லிட்டு அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு கடை ஜங்கோட அம்மாக்கே கோவம் வந்துருக்கு. போய் கேட்டிருப்பாங்க, இங்கே பாருங்கள் அந்த பையன் ஒர்க் பண்ணுறான், அதுக்காக நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அவனும் ஒரு ஹியூமன் தானே சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஓனரே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்து வந்து திட்டிருப்பாங்க. எதுக்காக எங்களோட பசங்கள்ட்ட வந்து இப்படி சத்தம் போடுறீங்க, அது எங்களோட ஸ்டாஃப் கிட்ட அப்படி சொல்லிட்டு திட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி வந்துட்டு திட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க, ஏன்ப்பா அப்படி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன்ல மேடம், அவங்ககிட்ட நான் வந்துட்டு பொலைட்டாக தானே நடந்துக்கணும், அவங்க வந்துட்டு ஏதோ டென்ஷனில் இருப்பாங்க போல் சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா ஜங்க் வந்து ரொம்ப கோல்டு, ரொம்பவே வந்துட்டு எப்படி ஒர்க்கு அதை தாண்டி எதையும் பார்க்க மாட்டார். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, சரி ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் அவனை சேஞ்ச் பண்ணுவாங்க, அவன் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இவன் பாரு எவ்வளோ பொலைட்டாக இருக்கான், அந்த லேடி எப்படி கத்துறாங்க, அப்போ இந்த மாதிரி பர்சன் தான் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கடையில் தான் அந்த ஜிம்மோட
ஜிம்மினோட அட்ரஸ் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்ட்டு ஜிம்மினோட ஆண்டி எங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்களுமே ஓகே சொல்லியிருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து பார்க்குறதுக்காக அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க ஆண்டி கிட்ட இவங்க பேசவும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு இவங்க ஜங்கோட அம்மா கிட்ட வந்து ஜிம்மினோட ஆண்டி வந்து பேசியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்துருப்பாங்க ஜிம்மின் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க நாங்கள் தான் வளர்த்துருக்கோம், அவங்க பேரண்ட்ஸ்லாம் இல்லை அப்படி சொல்லவும் சரி அவங்க அம்மாவும் பணம்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஜங்க் வந்துட்டு இப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்துட்டு ஜங்கோட அம்மா வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப கோவம் வருது. யாரோ ஒரு பையனை பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு மேட்சே இல்லைன்னு தான் ஜங்கு நினைக்கிறாங்க. சரிட்டா ஜங்கு இப்போ ஆஃபீஸ் போயிருப்பாங்களா ஜிம் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒர்க்குக்கு போகிறாங்க. அங்கே கேட்குறாங்க அங்கே பார்ப்பா ஜிமின் ஏன் நீ அகைன் ஒர்க் வந்து சொல்கிறாங்க. அதான் இப்போ கொஞ்சம் ஒர்க்கெலாம் வேணாம் அப்படி சொல்லி தான் சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் ஒர்க்குக்கு வர சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. இப்போ ஜிமின் சூப்பர் மார்க்கெட் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாலில் போயிட்டு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ஷாப் இருக்கும். அங்கேயும் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பிளேஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு மாறி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் தெரியாது. ஜிமின் வந்து ஈவினிங் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட என்ன மாதிரி ஒர்க் போகிறான்னு தெரியலையா. அதில் வந்து பார்க்கும்போது ஜிமின் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஆனால் அவர் கண்டிக்க மாட்டார். ஜஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்படி தான் டேஸ் போயிட்டு இருக்கு. அவங்க கொஞ்சம் கூட ஜிமின் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ட்ரை பண்ணுறாங்க பேசலாம் சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் மேரேஜ் வர சொல்லிட்டாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒன் டே நம்ம ஜங்கு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ரெண்டு வீட்டில் பார்ட்டி இருக்குது சொல்லிட்டாங்க. பார்ட்டி ஆமாம் என்னோட வீட்டில் பார்ட்டி இருக்குது, நான் இங்கே பார்ட்டி வைக்க போகிறேன், வீட்டை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இங்கே நிறைய பேர் வருவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லோரும் வர போகிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க கேட்குறாங்க வீட்டில் எதுக்கு பார்ட்டி சொல்லிட்டாங்க. ஏன்னா இது என்னோட வீடு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அன்றைக்கி நைட்டு தான் ஜிம்மினி அந்த வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த திங்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ 2-3 பேர் வந்திருப்பாங்க. அவங்க கூட ஜிம்மினி சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. வீட்டு ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஒரு மாஸ்டர் செஃப்லாம் வந்திருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் அவங்களே குக் பண்ணி அவங்களே சர்வ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அங்கே ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் இருந்திருக்கு. பாய்ஸு கேர்ள்ஸுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு ஜங்கூட்ட ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டு அமைதியிருக்காங்க. இப்போ ஜங்கு வந்து ஜிம்மினி வந்து அதெல்லாம் எதுவும் பார்க்க பண்ணி போட்டாங்கன்னா அவர் பாட்டுக்கு வந்து எல்லாரையும் வந்து கெஸ்ட்லாம் கவனிக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க சரி இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற மெய்டு போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மினி வந்துட்டு ஒரு நார்மல் காஸ்ட்யூம் போட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே குக்கிங் பண்ணியிருப்பாங்கல்ல மாஸ்டர் செஃப் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபுட்டு சர்வ் பண்ண எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புறாங்க. இப்போ இதில் வந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு அன்னோன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஜிம்மினுக்கு யாரும் தெரியாது. எல்லோரும் ஒரு மாதிரி வந்துட்டு அவங்க ஒர்க் தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு மாதிரி இப்போனா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க ஜங்குக்கு காணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே சரி எங்கே போயிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன்னா எல்லாருமே ஒருத்தவங்க இப்போ கிளம்புறாங்க அங்கே பாய் சொல்லிட்டு. ஆமாம் ஜங்குக்கு எங்கே போயிட்டாங்க சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இப்போ இவர் பார்த்துட்டு இப்போ வந்து ஜிம்மினை தான் கூப்பிட்றாங்க. அந்த பர்சன் எங்கள் பாப்பா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே ஒரு பாஸுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாஸாக சொல்லிட்டு ஒரு பார்க்குறாங்க. அவருக்கு புரிஞ்சுக்கிது சரி ஒரு நம்ம வந்துட்டு வேலை ஒர்க் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க எங்கே தான் இங்கே இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒரு மேலே போகிறாரு. ஜிம்மினி தேடுறாரு. பார்த்தா அங்கே ஜிம்மின் ஜங்கோட ரூமில் ஒரு பொண்ணு ஜங்கு வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே ஜிம்முக்கு பார்த்து ஒரு மேலே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே டக்குனு கீழே இறங்கிறாரு. சார் அவர் கொஞ்சம் எதுவும் பிஸியாக இருப்பார். அப்படியே சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைடு உங்கள் பாஸ் கிட்ட சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 பர்சன் மட்டும் தான் இருக்காங்க. எங்கடா போனால் ஜங்குக்கு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. அப்போ தேடி எங்கே தானே இருந்தால் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட மேரேஜ் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் இவங்க யாருக்குமே தெரியல. இப்போ இவங்களே வந்து பார்க்குறாங்க. இவர் எல்லோரும் கிளம்ப எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏய் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. சார் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கே ஜங்குக்கு தானே சொல்கிறாங்க. ஓ அவங்களா அவங்க வந்துட்டு எங்கே கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்க சொல்கிறாங்க. பிஸியாக இருப்பானா எங்கே போனா ஆமாண்டா எங்கே இங்கே வந்தாலே ஷைலு அவ்வளோ காரணம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஒரு அவங்க கூட போயிருப்பாலும் சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அப்போ அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருந்திருக்காங்களா சொல்லி பார்க்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப டேஸ் வருது. எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே 2 பர்சன் பேசிப்பாங்க. வேறு யாரும் இல்லை. ஒன்று காய் ஒன்று மெக்கு தான். சரிடா அவன் எப்போ வருவான்னு தெரியல நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. மாஸ்டர் செஃப் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அவங்கள மொத்த திங்ஸையும் நம்ம ஜிம்மின் தான் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணுறாரு. எல்லா பார்ட்டிக்கான எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நான் ஃப்ரெண்டுக்கு வீடு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுறது எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப கோவமாக கீழே இறங்கி வருது. இறங்கி பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஜிம்மின் வந்து தான் டர்ன் பண்ணுறாங்க. எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அவருக்கு அந்த ரூம்குள்ளே போகவே ஒரு மாதிரி இருக்கா. நம்ம அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு. அப்படியே அங்கே சோஃபா இருக்காரு தூங்கிடுறாரு. ஜங்கு கீழே இறங்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படி பெட்டில் தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்கு இறங்குறாங்க. ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட பேசலை. இவ்வளோ டேஸ் ஜிம்மின் பேச ட்ரை பண்ணுவாங்க, சாப்பிட சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அமைதியாக குக்கிங் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஒரு பாட்டுக்கு வந்து தண்ணி சொல்லி கேட்குறாரு. டக்குனு தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. ஜங்குக்கு பார்க்குறாங்க.
எதுவுமே சொல்லாமல் இவர் பாட்டுக்கு போட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆர் ஓகே சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் ஐம் ஓகே அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே சாப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ டேசஸ் போக போக நம்ம ஜிமின் ஜங்குக்கிட்ட டோட்டலாக பேசுறதே அவாய்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு புரியல, இவன் நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான், எதுக்கும் சடனாக பேசுறதே சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அவர் நல்லா ரொம்ப கேரிங்காக இருக்காரு, கரெக்டாக கேரிங்காக அப்போலாம் பார்த்துக்குறாங்க. ஜங்குக்கு புரியல என்னாச்சு இவன் அப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆஃபீஸில் போயிட்டு அவருக்கு வந்து ஒர்க் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா. எதனால் என்ன வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வந்து பேசுவானே ஜங்குக்கு இதை சாப்பிடுங்க, ஜங்குக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டே இருப்பானே. இவ்வளோத்துக்கு நான் ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் எப்படின்னு சொல்லி கூட அவன் கேரிங்காக தானே இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ அவர் ஒன் டே தான் நம்ம ஜிமின் ரொம்ப அப்செட் இருக்காங்க. ஒரு மாதிரி ஹெட் பயங்கர பெயினாக இருக்குது சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கால் வருது பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, என்னாச்சு ஜிமின் ஏன் ஒரு மாதிரி இருக்கா, அதுவும் ஜாப்க்கு ஏதாவது லீவ் போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டா சொல்கிறாங்க. ஹேங் ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கா அதான் சொல்கிறாங்க. ஹெட்டேக்காக இருக்காடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் வரவா சொல்லி கேட்குறாங்க. இங்கே சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. சரி வாங்க ஹேங் சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த அட்ரஸ் அவர் சொல்ல அவர் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க ஜிமின் ஹால் அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. ஜிமின் இவ்வளோ ரூமும் எப்போவுமே வேற ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. அதை கூட ஜங்கு பெருசாக கண்டுக்காம வந்துப்பாரு. அதுவும் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா நம்ம வந்துருச்சு டைம் தான் வந்துருக்காங்க. வரும்போது ஜிமினுக்கு சம் ஃபுட்டு அப்புறம் டேப்லெட் வந்து அனுப்பிருக்காங்க. இந்தடா சாப்பிட சொல்கிறாங்க. வேணாம் ஹேங் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு பிரதர் மாதிரி சரின்ட்டு அவருமே அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு மெடிசன் கொடுக்குறாங்க போட்டு. என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அழறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சைல்டுஹுட்லேருந்து எனக்கு லைஃப் வந்து அவ்வளோ ஹாப்பியாகவே இல்லை, உங்களுக்கே தெரியும் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் அவருக்கு பிடிக்கல ஹேங் சொல்கிறாங்க. பிடிக்கல எனக்கு அம்மா சொல்லிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்சன் அவர் தான். ரொம்ப அழகார். அவருக்கு அந்த இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு ஜிமின் என்ன அழகா சொல்கிறாங்க. தெரியல ஹேங் அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை போல். ஃபோர்ஸ்டு மேரேஜ் அவங்க அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சாங்களா. அது தப்பு இல்லை, அவருக்கு வந்துட்டு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் போல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. தெரியல ஹேங் அவர் ஒரு பொண்ணு கூட இப்படி இருந்ததை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கரெக்டு தூண்டு ஹேங் நான் இப்போ எடுத்துருக்க முடியும் சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிண்டா சொல்கிறாங்க. வேண்டாம் ஹேங் நான் பார்த்தேன் எதுக்கு அப்படி ஒரு பர்சன் கூட நான் ஹேங் அப்படி இருக்கக்கூடாது, நான் தனியாகவே இருந்திருப்பேன்ல. என்ன இப்போ என்னுடைய ஆன்டி அங்குள்ள டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, நான் தனியாக எங்கேயோ ஏன்டா தனியாக எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறேன். என் கூட வந்து இருடா, என்னோட ரூமில் நான் தனியாக தானே இருக்கேன், எனக்குன்னு வீடு இருக்குது, ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வந்து அங்கேக்கோ சொல்கிறாங்க. இல்லை ஹேங் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் லாங்கில் இருக்குது, நான் இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து நான் வந்து ஜாபுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹேங் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹேங் என்னால் எதுக்குமே டிசர்வே இல்லையா சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் இப்படி பேசுகிறா சொல்லிட்டு நம்ம டைம் வந்து ஜிமின் டேஸ்ட்டில் வைப் பண்ணிட்டாங்க. இப்படி பேசாத ஜிமின் நான் இருக்கால சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சைல்டுஹுட்டே என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஸ்டடீஸாவது ஹெல்ப் பண்ணி பார்த்தா 12th அப்புறம் நான் படிக்கவே முடியாமல் சுச்சுவேஷன் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஆன்ட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்தா அப்படியே அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக பார்த்துப்பாங்க நினச்சா. அப்போ கூட அவங்க மணி மட்டும் தான் பெருசாக நினச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா ஹேங் இங்கே கூட ஜங்கோட அம்மா மணி கொடுத்து தான் எனக்கு மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் அவங்க என்னோடய ஆன்ட்டி அங்கிள் அவங்க நாங்கள் என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டாங்க. பணமே இல்லாமல் ரொம்ப செலவு பண்ணி வளர்த்துருக்கோம் சொல்லி அப்போல்லாம் சொல்லிட்டு போய் சரி பணம் வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க என்னடா உன்னை வளர்த்தாங்க, நீ தானடா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்லாம் போய் பணம் கொடுத்தா சொல்கிறாங்க. அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேங் அவங்களும் மணியெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப டேஸ் ஆகுது, எதுக்குமே டிசர்வ் இல்லையா சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லை ஜிமின், கண்டிப்பாக உனக்கு பெட்டர் லைஃப் இருக்குது, ஆனால் இந்த மேரேஜ் நீ பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுது சொல்கிறாங்க. இல்லை இந்த மேடம் வந்து அந்த ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஆன்ட்டி எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அவன் என்னோடய பையனை மேரேஜ் பண்ணிட்டா நல்லா இருப்பாங்க சொல்லி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்களா. நாங்கள் மேரேஜ் ஆகும்போது நான் நினச்சேன் சரி இப்போ எனக்கு ஒரு நியூ லைஃப் கிடைக்க போகுது, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கு லவ் கேர் கொடுக்க ஒரு பர்சன், நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி, நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே சொல்கிறாங்க ஒரு மாதிரி இருக்க அவருக்கு. அவர் என்ன சாப்பிட்டு என்ன கூட கேட்டதில்லை சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்க அவருக்கா. அப்படி பார்க்குறாரு. ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. ஹக் பண்ணி அழுறாரு. ரொம்ப ஒன்றும் இல்லை அழாதடா சொல்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. இப்போ நான் எடுத்துருக்க முடியும் சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு அதான் கரெக்டாக அப்படியே பண்ணு, ஏன் ஒருத்தவங்களை அவ்வளோ டிபெண்ட் பண்ணி இருக்கணும், நீ தானே எப்படி இப்போ ஒன்று ஒர்க் பண்ணி நீ தானே உன்னை பார்த்துட்டு இருக்க, அவரோட மணியில் ஒன்று இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஏங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி சொல்கிறாங்க. சரிட்டா நம்ம டைமெண்ட் தான் இப்போது கொஞ்சம் அழகாக ரிலாக்ஸாக சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மெமரிஸாக ஒரு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்ல மெமரிஸ்லாம் பேசுகிறாங்க. அப்போ ஜிம்மில் கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவர் நம்ம டைமெண்ட் தான் ஜிம்மில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவரோட ஹெட்டில் வந்து ஒரு ஹேண்ட் வச்சுட்டு ஹேரில் ரப் பண்ணி விடுறாரு. இப்போ ஹாப்பியாக சரியா நீ ஹாப்பியான ஒரு ஒரு ஹாப்பினஸ் மட்டுமே டிசர்வான ஒரு பர்சன், நல்லா ஹாப்பியாக சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கரெக்டாக ஜங்கு தான் வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்து இவங்க 2 பேரும் இப்படி பார்க்க ஒரு மாதிரி இருக்கா அவருக்கு. என்ன பண்ணிட்டுருக்கான் இவன் சொல்லிட்டு யாருன்னு பார்க்குறாங்க. இப்போ டைம் வந்து எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது, எதுவுமே பேசாமல். சரி ஓகே நான் கிளம்புறேன், உனக்கு எப்போ டைம் வேணும் கிடைக்குதோ அப்போ ஃபோன் பண்ணி நான் வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே டேக் கேர், ஹேங் பத்திரமா போங்க சொல்கிறாங்க. நான் போகிறேன் டாடி பத்திரமா சொல்லிட்டு
அவர் வந்து கிளம்பிடுறாரு. இப்போ அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் ஜங்கு தான் கேட்குறாங்க, யார் இவன் சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு தான் வீட்டுக்குலாம் வருவாங்களா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, இல்லை உங்கள் வீடுனாலும் சொல்லிட்டு கேட்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, பார்த்துட்டு இங்கே பாரு நான் அது கேட்கல, எப்படி ஒரு பையன் இந்த மாதிரி தான் அடிக்கடி வருவாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, நீங்கள் பண்ணதை விடவா நான் பண்ணிட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு தான் வராங்க, நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டே கூட்டிகிட்டு வந்து நம்ம இருந்த பெட்ரூமில் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை நீங்களே எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை சொல்லும்போது நான் இப்படி உங்களோட ஒய்ஃபு நம்ம இது எப்படி பெட்ரூமோ நம்ம வீட்டுன்னு எப்படிலாம் சொல்ல முடியும் சொல்லிட்டு, சாரி இனிமேல் நான் போய் வெளில மீட் பண்ணிக்கிறேன், அவங்க அங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சி போயிடறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது, ஏன்னா வெளில போய் மீட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இப்போ டேஸ்ட் போக ஜங்குக்கு ஜிம்னு வந்து பேசுவாங்க போது பேச மாட்டேன்றாங்க. ஒரு மாதிரி ஒன் டே வந்துட்டு ஜிம்னு வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஜங்கு வந்து ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இங்கே பாரு என்கிட்ட சொல்லு, அந்த பையன் எனக்கு வந்து போனவங்க யாரும் சொல்கிறாங்க, யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, அது மட்டும் இல்லாமல் இப்போ நானே ஒரு டிசைட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பயங்கர கோவம் வருது. என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு நம்ம ஜிம்மோட நெக்கை பிடிச்சி நெரிச்சிடுறாங்க. அப்படின்னா சவுத்தில் போய்ட்டு பின் பண்ணுறாங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்கா. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, விடுங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், டிவோர்ஸ் பண்ணுமா, உனக்கு டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே நம்ம ஜங்கோட ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டு இன்னொரு பொண்ணு கூட ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் கேவலமாக ஒரு அஃபார் வச்சுருக்கவங்க கூட வாழறதை விட நான் தனியாக வாழறது எனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. பார்த்துட்டு என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ ஒரு பொண்ணு கூட அஃபாரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்குக்கு அவ்வளோதான் மொத்த கோவமும் அப்படி இந்த வேறு மாதிரி திரும்பிடுது. இன்னொரு டைம் சொல்கிறாங்க, நீ ஒரு பொண்ணு கூட அன்னைக்கு பார்ட்டியில் கிஸ் பண்ணிக்கிட்டல அந்த பெட்ரூமில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பிடிக்கல அப்படின்னா நீ சொல்லி தான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இவ்வளோ ரெஸ்பெக்டாக தான் பேசியிருப்பாரு. இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட நான் தனியாக இருக்கிறது பெட்டர். நீ எதுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்னை பற்றி தெரியாமல் தப்பாக பேச சொல்கிறாங்க. நான் தெரியாமல் என் கண்ணால் என்னோட ஓன் ஐஸால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. அந்த பார்ட்டி நடந்தப்போ அவ்வளோ பேர் பார்ட்டியில் கீழே இருக்காங்க. ஒரு பொண்ணு கூட பெட்ரூமில் உனக்கு என்ன வேலை, நீ கிஸ் பண்ணி தானே இருந்த அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் கிஸ் பண்ணி நீ பார்த்தேன் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் பயங்கர கோவம் வருது. அப்படியே போய்ட்டு ஜிம்மோட இப்போ போய் டச் பண்ணா ஜிம்முக்கு ஒரு பயங்கர கோவம். அப்படியே ஜங்கு தள்ளிட்டு அவர் ஜங்கு வந்து இப்போ ஸ்லாப் பண்ணிடுறாரு. என்னோட டச் பண்ணுற வேலை வச்சுக்காது, உன்னை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை நான் உனக்கு ஒய்ஃபும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். இப்போ நான் சொல்கிறேன் இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே மேலே ஏறி போயிடுறாங்க. போய்ட்டு ஒரு லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஜங்குக்குலாம் பயங்கர கோவம் வருது. என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி நம்மளை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வராரு. ஜிம்மி நீங்கள் பாரு சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நீ எதானே சொல்ல இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் எனக்கு பிடிக்கல, என்னோட அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட ட்ரை பண்ணேன். சரி ஒரு லைஃப் வந்து ஹாப்பி லீட் பண்ணால் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லிட்டு அப்படி இருந்தும் கூட நான் உங்ககிட்ட சின்னதாக ஒரு அட்வான்டேஜ் எடுத்துருப்பேனா, உன் பக்கத்தில் உன் ஷேடோ பக்கம் நான் வந்திருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ரொம்ப அழுறாங்க. ஏன் இப்படி ஹர்ட் பண்ணுற, எனக்குன்னு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து, ஆனால் நீ என்ன எப்படி ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வீடு நீ பார்ட்டி வைக்கிற, எத்தனை பேர் பார்ட்டிக்கு வராங்க, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அது ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ரொம்ப அழுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அமைதியாக சொல்கிறாங்க. அவர் எதுவுமே கேட்க ரெடியாக இல்லை. நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துறேன் சொல்லிட்டு அவர் வந்து லக்கேஜ் எடுத்து வெளில வரா. ஜங்குக்கு மொத்தமாக பயங்கர கோவம். அவர் ஜிம்மில் லக்கேஜை வாங்கி வீசிடுறாரு, எல்லாத்தையும் வீசுறாரு. பார்த்தா அதில் ஒரு பிக்சர் தான் இருக்குது. பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸ் பிக்சர் தான் விடுது. அதை பார்த்துட்டு ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. போயிட்டு தள்ளி ஜங்கோட ஹேண்டை தட்டி விட்டு போய் பார்க்குறாங்க. அந்த பிக்சர் எடுத்து வச்சுக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு கக் பண்ணிக்கிறாங்க. ஏம்மா நீங்கள் விட்டுட்டு போனீங்க, அப்பா அம்மா நீங்கள் விட்டுட்டு போனதால அங்கே பாருங்கள் நான் அனாதையாக யாருக்கிட்டையும் யாரும் என்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கிட்ட வராங்க. என்ன சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல விட்டுறியா ஃப்ரீயா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு தள்ளி விட்டுட்டு வெளில வந்துடும் வரலான்னு பார்க்குறாங்க. ஜங்கு மெயின் டோர் லாக் பண்ணுறாங்க. சொல்லு என்கிட்ட சொல்லு, இவங்க யாரும் சொல்கிறாங்க, என்னோட அப்பா அம்மா போதுமா சொல்கிறாங்க. அப்போ வெட்டிங் ஹாலில் இருந்ததை சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்னோட ஆன்ட்டி அங்கிள். அப்போ அது கூட உன்னை பற்றி என்னை பற்றி எதுவும் ஒன்று தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, இங்கே பாரு அப்படி சொல்லி ஜிம்மில் ஃபேஸ் கப் பண்ணுறாங்க. ஜிம்மில் கோவம் வருது. தட்டி விடுறாங்க ஒரு ஹேண்டை போட்டு. இங்கே பாரு உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கெட்டு போயேன்னு சொல்கிறாங்க. என்ன
என்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம், உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கா, அருவருப்பாக இருக்குது சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு, என்னை பார்த்து தப்பாக பேசாதான் சொல்கிறாங்க, தெரியாமல் தப்பாக பேசாத அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஒரு டிவோர்ஸ் ப்ராப்பராக எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணேனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்கு அவ்வளோதான். அப்படியே போயிட்டு ஜிம்மில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அட்டாச் பண்ணிட்டு ஜம்முன்னு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. முடியல, ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே ரொம்ப கிஸ் பண்ணி ஜிம்மில் அப்படியே லிஃப்ட் பண்ணுறேன். வேறு ஒரு பெட்ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அவர் கூட அவ்வளோ இண்டிபெண்டாக இருக்காங்க. ஜிம்மினால் ஸ்டாப் பண்ண முடியல, தடுக்க முடியல, அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஒரு எடுத்துக்கிறாரு. ஜிம்மிலுக்குலாம் பயங்கர டேஸ் வருது. அவர் எதுவுமே சொல்லாமா அப்படியே ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். இங்கே பாரு இப்போ கேள்வி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் பாரு ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க டேரியஸோட. அவர் அப்படியே வந்துட்டு ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே டேரியை ஸ்வைப் பண்ணுறாங்க. நீ பார்த்தது எதுவும் உண்மை கிடையாது, தெரிஞ்சுக்கோ. அவள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு தான், நான் அவளை தள்ளி தான் விட்டேன். போதுமா, எனக்கு கிஸ் பண்ணாதான் சொல்லிட்டு தள்ளி விட்டு அவளை நானும் ஸ்லாப் பண்ணி தான் அனுப்புனேன். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க. நான் நம்ப மாட்டேன், நீ ஃப்ராடு, நீ ஏமாத்துற, நீ சீட்டர், நீ ஒரு என்னென்னமோ சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்னை இப்போது மிஸ்யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறா, நீ என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. நீ தான் சொன்ன ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு. ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான், ஆனால் கொஞ்சம் டேஸாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கா, நீ எப்படி இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு நான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். போதுமா சொல்கிறாங்க. ஜிவனுக்கு நம்பிக்கை இல்லை, நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண நம்ப சொல்கிறாங்க. எனக்கு டிவோர்ஸ் கூட சொல்கிறாங்க. டிவோர்ஸா, அது உன் கனவுல கூட நடக்காது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அகைன் ஜிம்மில் போய் கிஸ் பண்ண. ஜிம்முக்கு பயங்கர பெயினாக இருக்கா. அவர் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவருக்கு பிடிச்சி அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜங்குக்கு அப்படி இல்லை. இப்போ ஜிம்மின் தான் ஜங்கோட ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுறாங்க. எட்ட போ ஜங்குக்கு சொல்கிறாங்க. எட்ட போ, என்னை விட்டுற சொல்கிறாங்க. எதுக்கு விடணும், ஏன் விடணும், நீ என்னோட ஒய்ஃபு, உன்னை எதுக்கு நான் விடணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானே சொல்கிறாங்க, உன்னோட வீடு நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்ப சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்ட்டி வைக்கிற அத்தனை பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்செல்லாம் சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. என்னை அங்கே வந்து அவங்க நினைக்கிறாங்க அந்த வீட்டில் ஒரு மெய்டுன்னு சொல்லிட்டு நீ அப்படி தானே ட்ரீட் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அப்படி தானே சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜங்கு தான் சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன நடந்துச்சே சொல்லி பேசாத, ஓகேவா. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, எனக்கு மேரேஜில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ உள்ள பசங்களாம் வேறு மாதிரி இருக்காங்க. மேரேஜ்னு சொல்லிட்டா கூட அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து லீட் பண்ணுறது இல்லை. அதனால தான் எனக்கே வேண்டாம், நம்மளுக்கு அந்த லைஃப்பில் வேண்டாம், எல்லாம் வேறு மாதிரி சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வெறுத்துட்டேன். சரி ஓகேவா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து தான் இருக்கேன், யாருமே மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாகவே இல்லை. அப்போ என்னோடய லைஃப் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜே வேண்டாம் அம்மாக்கிட்ட அவ்வளோ சொன்னேன். ஆனால் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தேன், நீ பாட்டுக்கு என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக ட்ரை பண்ணேன். அப்போ நான் நினச்சேன் எங்களோட கேரிங் காமிக்கிறதுலாம் ஜஸ்ட்டு மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக போக பழைய மாதிரி எல்லாருமே அப்படியே ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நான் நினச்சேன் நீ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நீயே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, நான் அப்போ கூட நீ எதனா என்கிட்ட கேட்குறேன்னு நினச்சேன். நீ ரியலாகவே ஒர்க் பண்ணுற, உன்னை நீயே பார்த்துக்கிற, என்னை டிபெண்ட் பண்ணவே இல்லை. நீயே ஒன்று பார்த்துக்கிற, உன்னை கேர் பண்ணிக்கிற, வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கையும் பண்ணுற, என்னை எதுக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு இப்போ சாணம் போதுமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் எவ்ரிடே. நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்கா சொல்லிட்டு என் ரூமில் கூட நீ தூங்குறது இல்லை, நீ வேறு ஒரு ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ கூட நினச்சேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி நினைக்கிறேன். இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்மளும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ டேஸஸ் போக போக என்னையே அறியாமல் ஃபாலோ ஆகிட்டோம் உன் மேலே. ஏன்னா நீ அவ்வளோ ஒவ்வொரு பார்த்து பண்ணிட்டு இருக்கானு. நீ அன்றைக்கி ஒரு பர்சனை கூட்டு வந்து பேசியிருந்தேன், எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆனிச்சது. ஏன்னே தெரியல, எப்படி ஒரு பர்சனை கூட்டு வந்து பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வந்து உண்மையிலே இப்போ கோவப்பட்டேன்னு சொல்லி நம்ம ஜங்கு சொல்ல. ஜிம்மினுக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தள்ளி விட்டா. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு சொல்லிட்டு ஜிம்மிட்ட ஃபேஸ் போய் கப்பிட்டு அப்படியே அகைன் கிஸ் பண்ணலாம். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் ஏன் இப்படி ஹர்ட் பண்ணுறேன், இன்னொரு பொண்ணு நான் சத்தியமாக நான் கிஸ் பண்ணலை, அவள் தான் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாரையுமே கிஸ் பண்ணதே இல்லை, நான் யாருக்கிட்டையுமே பேசுறது பழகினதே இல்லை. நான் அந்த மாதிரி பர்சன், நான் கோல்டான பர்சனை ஒத்துக்கிறேன், ஆனால் நான் மற்ற மாதிரி தப்பான பர்சன் இல்லை, நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட பேசலாம். ஜங்கு கப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட என்னோடய ஒய்ஃபு என்னோட போயிடக்கூடாது உரிமையில தான் எடுத்துக்கிட்டேன், தவிர மற்றபடி நான் தப்பான இன்டென்ஷனில் பார்க்கல சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபு என்னோட போயிடக்கூடாது சொல்லிட்டு தான் பண்ண, புரிஞ்சுக்கோ ஏன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு இந்த ஜிம்மின் மேலே தான் இப்படி படுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ உண்மையை தான் சொல்கிறாங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், டிவோர்ஸில் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லாதே என்னால் தாங்கிக்க முடியல, ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. பின்ன எதுக்காக அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ நாள் ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் உனக்கு டைம் எடுக்கட்டும், நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் லைஃப் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு பின்னாடி ஒரு நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நம்ம ஒரு மாதிரி போர் அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுப்போம், நம்ம ஹர்ட் பண்ணால் கூட நீ என்ன தாங்கிக்கிறேன், என் கூட இருக்கேன், நான் பார்த்தேன், அப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வரணும் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்னராக அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க.
இவளுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது, ரொம்ப அழறாங்க. இப்போ சொல்ல உனக்கு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு அப்பா அம்மாவே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, என்னோடய ஆன்ட்டி அங்கிள் தான் வளர்த்தாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் அவங்க வீட்லேயும் நான் இருந்தேன் சொல்கிறாங்க. சர்வெண்ட்டா சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறேன், ஜங்க் பார்க்குறாங்க. நீயும் உங்கள் வீட்டில் எப்படி தான் நடத்த சொல்கிறாங்க. ஜிமின் இப்படி சொல்லாத, அங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆனது, எனக்கு மேரேஜ் யார்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, நான் மேரேஜ் பண்ணிட்டேன் என் லைஃப் இப்படி தான் இருக்குன்னு கூட சொன்னாங்க. அதனால தான் ஒருவேளை மேபி என்னோட லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் யார்ட்டும் இன்ட்ரோ பண்ணல இது வரைக்கும். மற்றபடி உங்கள் சாப்பிட்டு யார்ட்டையும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க என்னோடய ஆன்ட்டி எங்களுக்கு எனக்கு பிடிக்காது, ஏதோ ரொம்ப கடமைக்கு வச்சுருந்தாங்க அவங்க என் கூட. 12th வரைக்கும் ஃப்ரீ ஸ்கூலில் படிச்சுட்டேன், கவர்மெண்ட் ஸ்கூலில். அதுக்கப்புறம் என்னை ஜாபுக்கு காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் காலேஜே அனுப்பல அவங்க. என்னை வந்து ஸ்ட்ரைட்டாகவே என்னை வந்துட்டு ஏன்னா அவங்க ஜாபுக்கு அனுப்பிட்டாங்க. நான் 2-3 ஜாப் பார்த்து அவங்களுக்கு மணி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மணியில் தான் நான் என்னையும் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் ஆன்ட்டி ஒன் டே நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தாங்க சொல்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டாக சொல்லி கேட்குறாங்க. நான் அவ்வளோ தானே படிச்சிருக்கேன், அப்படி தானே போக முடியும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டேஸாக வருது. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுறாங்க. இங்கே வரும்போது தான் நினச்சேன், சரி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, எனக்கு ஒரு வீடு எல்லாமே இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க ஃபோர்ஸ்டு மேரேஜ் பிடிக்கல சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டு. எனக்கு அடுத்து ஒரே ஒரு பர்சன் டைமில் அவங்க தான். நீங்கள் பார்த்தது என்னோட அண்ணா மாதிரி. அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள கூட தப்பாக பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஜிவாக்கிட்டே ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை நான் தப்பாக பேசல, எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போது ஜங்கு உட்காந்துட்டு ஜிமினோட ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. உனக்கு நான் இருக்கா, கண்டிப்பாக உனக்கு அப்பா அம்மா ஃபீல் பண்ணாத, நான் இருக்கா, நான் எல்லாமாவும் இருப்பேன்னு சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அழாத, நம்மளுக்கு தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி அப்படி சொல்கிறாங்க. என்னோட அம்மா எப்போது எனக்கு பெஸ்ட்டான ஒன்று தான் சூஸ் பண்ணுவாங்க, இப்போவும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க, நான் என்னமோ நினச்சிட்டேன், சாரி ஜிமின் சாரி சொல்கிறாங்க. டிபாசிட் வாட்ஸை சொல்லாத, என்னாலும் தாங்கிக்க முடியல சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஹர்ட் பண்ண மாட்டேன் சாரி அப்படி சொல்கிறாங்க. நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் டேஸாக பேசாமல் இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் பேசலை என்கிட்ட என்னாச்சு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ரொம்ப டேஸாக வருது. எனக்குள்ளே யாருமே இல்லை ஜங்குக்கு இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை உங்கள் கூட பத்திரமா பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பயங்கர டேஸாக வருது. அப்படியே போய்ட்டு ஐஸில் கிஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நான் நல்லா பார்த்து போகணும் ஓகேவா, சாரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அவள் எனக்கு ஃப்ரெண்டாகவும் செக்ரட்டரியாகவும் இருந்தா, நான் அனுப்பிட்டேன் ஓகேவா, நான் அவளை வேலையை விட்டு அனுப்பிட்டேன்னா நினைக்கவா, அந்த மாதிரி பண்ண போய் நான் அவளை அரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்தா, அப்போயே நான் அவளை வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அவர் ஃப்ரெண்டாக பார்த்தா அவளுக்கு அந்த செக்ரட்டரி ஜாபே கொடுத்தேன். அவள் அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணான்னு நினச்சி பார்க்கலாம். என்னோட வீட்டில் நான் வந்து ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பேச சொல்லி கூப்பிட்டா, சரிட்டு நானும் மேலே வந்து அவள் கூட வந்து பார்த்தா டக்குன்னு என்கிட்ட வேறு மாதிரி சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டா. அவள் கிஸ் பண்ண மாதிரி பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் அவளை அடிச்சது அவள் கோச்சிங் பண்ணி பார்க்கல சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, நான் பார்க்கல அப்படி சொல்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிட்ட சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை ஜிமின் சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்து ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க, நான் ஜாப்லாம் போகிறேன், என்னை நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் மணிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு எனக்கு கேர் லவ் மட்டும் கொடுக்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்கே ஒர்க்லாம் எங்கே போக வேண்டாம், சரி அவனுக்கு படிக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க, கண்டிப்பாக எப்போனாலும் படிக்க முடியும், படிக்க வைக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு இல்லை நான் ஜாப் பார்த்துட்டே இல்லை, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் ஓகேவா, நான் உனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் நான் இருப்பேன், உன்னை படிக்க வைக்கிறேன் ஓகேவா, நீ படி, நல்லா ஸ்டடி பண்ணு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன சொல்கிறாங்க. ஜிவன் பார்க்குறாங்க, எனக்கு இப்போ டிகிரிலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு ஃபேஷன் டிசைனிங் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபேஷன் டிசைனிங்காக ஆமாம், எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், நல்லா தெரியும் எனக்கு, அது படிக்கிறதா கேட்குறாங்க. ஜஸ்ட்டு 1 year கோர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ அது போதுமா சொல்கிறாங்க. போதும், நானே சின்னதாக ஒரு பொட்டிக் மாதிரி வச்சு அது மாதிரி பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை ட்ரீம் சொல்கிறாங்க. அவ்வளோதானே, கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமின் நெக்ஸ்ட் டே தான் ஜிமினா ஜங்குக்கு அழகாக ரெடி பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு அப்படின்னா ஒரு ஃபேஷன் டிசைனிங் காலேஜ் தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஜாயின் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சொல்கிறாங்க. அவங்க சம்பவம் மாடல் வந்து கொடுக்குறாங்க. ஜிமின் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாரு, அதை கொடுக்குறாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இதுவும் சொல்கிறாங்க, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, நான் அதனால் வந்துட்டு இந்த இது அப்போ பண்ணி பார்ப்பேன், அப்போது எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லைப்பா உண்மையாக ரொம்ப அமேசிங்காக இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண, நீ நல்லா ஃப்யூச்சரில் நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டுறாங்க. இப்போ ஜங்க் தான் நெக்ஸ்ட் டே வராங்க. ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் எந்திரிச்சு நேரமே குக்கிங் பண்ணுறாங்க. அங்கே வீட்டில் உள்ள மொத்த வரைக்கும் அவரே பார்க்குறாரு. ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. எந்திரி சொல்லிட்டு அப்படியே தூக்கி விடுறாங்க. ஜிமின் எந்திரிக்கிறாங்க. போயிட்டு ஜிமின் பாத் பண்ணிட்டு வந்து ஜங்க் வந்து ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. டெய்லி அவரே கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணி அவரே வந்துட்டு
காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வருவார். ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இதை இப்போ கூட அவங்க வரல, ஏன்னா அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்க் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க ஜிமினை. அதுக்கப்புறம் ஒன் டே கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஜிமின் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்றக்காக மட்டும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எவ்ரிடே ஒன்றா வேறு ஒரு ரூமில் ரொம்ப ஹாப்பியாக தூங்கியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஜிமினுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிட்டுருக்காரு. ஃபைனலாக ஜிமின் ஃபேஷன் டிசைனிங் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பொட்டிக் தான் நம்ம ஜிமினுக்காக ஜங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறாங்க, அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அதில் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக வந்துட்டு ஜோன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொட்டிக் ஷாப்புக்கு நேம் வச்சுருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு, இங்கே பார்ப்பா எனக்கு இப்படி ஒரு டிசைனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஆண்டி சொல்கிறாங்க. ஆண்டி இல்லை அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இருக்கேன் ஓகேவா, ஜங்கோட நல்லா பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் அவன் கொஞ்சம் கோல்டு தான் சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கு உன்னை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடுவான், ரொம்ப கேரிங்காக இருப்பான், அவனை புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் அப்படி இருந்திருப்பான்னு நான் சொல்லி நினச்சி தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். இப்போ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அம்மா தேங்க்ஸ்மா சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் சொல்கிறாங்க. ரொம்ப உன்னோட பொறுமைக்காக ஒரு கிஃப்ட் தான் ஓகேவா, அவ்வளோ பொறுமையாக எனக்கு இருந்தேன். அப்போ நினச்சேன் கண்டிப்பாக ஜங்க் கூட இப்படி இருக்கும்போதும் கண்டிப்பாக இதே மாதிரி இருப்போம் புரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிம்மோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜங்கு தான் ஜிம்மோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு தேங்க்யூ ஜங்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ இல்லை ஐ லவ் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பி பார்த்துக்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி தான் வச்சுருக்காங்க. இது பண்ணால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, ட்ரிங்க்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு பார்ட்டி. ஏன் இப்போ நான் ஜிமின் ஜங்குக்கு மேரேஜ் ஆகிட்டு வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு எல்லாரையும். இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா எங்களை சொல்கிறாங்க. அதுவா என்னோடய ஒய்ஃபு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஸ்வீட்டான ஒரு பர்சன், ஷையான பர்சனாக, அதனால் யாருக்கும் மீட் பண்ண ஒரு மாதிரி இருக்குது ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், கொஞ்சம் டேஸஸ் ஆகட்டும், யாருக்கும் இன்ட்ரோ பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். இப்போ ஃபைனல் இன்ட்ரோ பண்ண டைம் வந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. வாவ் சொல்லிட்டு நம்ம காய் எல்லாருமே வந்திருக்காங்க. சம் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. இதில் பிடிஎஸ் மொத்த மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம டேமில் வந்திருக்காங்க. ஜிமின் நம்ம ஜங்க் தான் அந்த டைமில் இன்வைட் பண்ணிப்பாங்க. அப்போ டைமில் ஹேண்டை போய் பிடிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் நம்ம என்னோட ஜிம்முக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இது என்னப்பா இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. ஜங்க் வந்து ஜிம்மில் அப்படி பேபி மாதிரி பார்த்துருந்து பாரு இவ்வளோ டேஸில். இப்போது ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கான கிஃப்ட் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. ஜங்க்கும் ஜிம்மினும் கேட்கலாம் கட் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் முடிச்சுட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் ஜிம்மி தான் ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஜங்கு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நினச்சி பார்க்குற அந்த பார்ட்டி அப்போ ஜங்க் பாட்டுக்கு அவர் ரூமில் இருந்துருப்பார் கோவத்தில். அவர் கீழே வந்துருக்க மாட்டார். எங்கள் ஜிம்மி தான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தா ஜங்குக்கு ஜிம்மில் தூக்கி சோஃபா மேலே உட்கார வச்சுட்டு அவர் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மி பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்கு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அப்படியே ஹேண்டை நீட்டுறாங்க. ஜங்க் கிட்ட வராங்க. என்னாச்சு என்னோட பேபிக்கு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கோட ஹேண்டை கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவரோட ஹேண்டை கொண்டு போய் அவர் ஸ்டம்பில் வைக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஹேண்டை வச்சுட்டு நம்ம அவரோட ஹேண்டை வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. பாருங்கள் சொல்கிறாங்க. ஜங்க் கிட்ட பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன்றாங்க. ஆமாம் பாப்பா வரப்போகுது சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்மி என்ன சொல்கிறேன்றாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் முன்னாடி நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு ஷை ஆகிடுது. ஏன்னா 2 வீக்ஸ் முன்னாடி ஜங்கு வந்துட்டு ஜிம்மினா ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி வந்துட்டு கொஞ்சிட்டே இருந்திருப்பார். ஜிம்மினுமே வந்துட்டு ஜங்கோட ரொம்ப அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டாங்களா. இந்த கோர்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ஜாயின் பண்ணது ரொம்ப அமைதியாக இருந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு போய் கிஸ் பண்ண ஜங்கு பேக் கிஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வேணும் அப்படி சொல்லி அவர் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கூட அடுத்துகிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த 1 டே மட்டும் அப்படி இருந்திருப்பாங்க. இப்போ வந்து 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஆகிடுச்சு. இப்போ தான் ஜிம்மி தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சொன்னால் கரெக்டாக சொல்லிட்டு சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படி தூக்குறாரு. ஜிம்மி தூக்கி சுற்றுறாரு. பேபியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா 1 டே தான், ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் பேபி வந்துச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்ன நான் சொல்லலை, உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் சொல்லலான்னு நினச்சி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்குக்கு என் லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஹர்ட் பண்ணப்போ கூட என் கூடவே இருந்துட்டு அப்படியே அவர் இருந்திருக்கல சொல்கிறாங்க. எனக்காக எனக்கு வெயிட் பண்ணல சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஒரு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ பேபி சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு ஸ்டமக் கிட்ட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதோட இந்த ஹாப்பி எண்டிங் முடிச்சிருக்கோம். அவங்களுக்கு சின்ன ஒரு மிஸ் எல்லாம் சரி தான் வந்திருக்கும். அதெல்லாம் சரியாக இருக்கும். பை டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம்.